சனத்திൻ്റെ ஏற்பாடு என்னட்டால் சாந்தன் சுகுமாரன் 2 பேரும் ஒரே மேடையில் நிற்கணும். ஆனால் பிள்ளைகள் அதை ஆமோதிக்கல, சாந்தனின் பிள்ளைகள். ஏன்னப்பா அது நாங்கள் தான் செய்யணும் என்று நான் நேர சொல்லுகிறேன். முதல் பாடல் வந்து மாவீரர் புகழ் பாடுவோம், மாவீரர் யார் என்றால் ஈழம் மலரப் போகிறது, படை நடக்கலாம், இவ்வளோ பாட்டும் உதயம் செய்யலாம். பாட்டு கடல் தண்ணீர் அலை மீது கவிவாடி விளையாடி புவியாள சென்றவரை அந்த பாடல். ஒரு பிடி மண்ணை தூக்குற அளவுக்கு பலன் இருந்தால் போதும். பாடல் ஆண்டவன் தந்தான். அந்த தேசத்தை மறக்கலாக அந்த பாடல் பாடின முடியாதான் நாங்கள் வாழ்ந்தோம். அதுக்குள்ள அச்சம் என்பது மடமையடா, இது மெக்ரு எல்லாம் மியூசிக் எல்லாம் வரைக்கும் நாங்கள் பாடுவோம். பாடையிலான்ட்டு இல்லை, உடம்பு நிலையிலாவுடைய மனசில் தைரியம் இருந்து கொண்டே இருக்கு. நான் சில நேரம் யோசிப்பது, வாழ்க்கையில் எத்தனை பிறப்பண்டி எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு பிறப்பு இருந்தால் கலைஞனாகத்தான் பிறக்க வேண்டும். முதலாவதாக உயிர் கொடுத்த பாடல் என்றால் எனக்கு முதல் பாடல் தந்தது யாழ் ராமன். ராஜன் இசைக்குழு கொண்டுவார். அந்த தெய்வத்தை நான் கடைசி மட்டும் மறக்க மாட்டேன். அவர் வந்து முதல் பாடல் வந்து மாவீரர் புகழ் பாடுவோம், மாவீரர் யார் என்றால் ஈழம் மலரப் போகிறது, படை நடக்கலாம், இவ்வளோ பாட்டும் உதயம் செய்யலாம். அந்த பாட்டு காலை கண் விழிக்கைக்கும் முதல் எல்லோரும் வன்னியில் இருக்கு சொல்வார்கள், நித்திரையா தமிழா நிமிந்து பாருடா. அந்த பாடலாம் எனக்கு நேரம். இப்போ அந்த பாடலை தாண்டி நான் இப்போ பக்தி பாடல்கள் அதுகள், அப்போ முருகண்டி பிள்ளையாருக்கு பாடிய பாடல், மற்றது கன பாடல்கள், பக்தி பாடல்கள். எங்களுக்கென்று தனிப்பட்ட வாய்ஸ் வந்து சில பேருக்கு தான் இருக்கு. நான் பாடைக்கு சொல்கிறார்கள் சௌந்தரராயன் குரல் மாதிரி இருக்கிறது. அது நான் வைத்து பாடுறதில்லை. அது இயற்கையில் நான் பிறக்கைக்கு என்ற குரல் அவருடைய குரல் சாயலில் அழிக்கும். சவுந்தரராஜன் முதல் நாம் பாடிய பாடல் எல்லா செவிக்கும் நாம் பேட்டி கொடுக்க இந்த மருதமலை மாமணி முருகையா அதை எல்லோரும் பாடுறோம். அப்போ நான் முதல் ஸ்டேஜில் பாடினா அந்த பாடல் தான். அது முதல் பாடகர் சிட்டுக்கு பிடித்த நல்ல ஒரு அருமையான பாடகர். அவர் என்னுடைய பாடல் ஒன்று மட்டும் விருப்பமாக கேட்பார். கடல் தண்ணீர் அலை மீது கவிவாடி விளையாடி புவியாள சென்றவரை அந்த பாடல் ரொம்ப விருப்பமாக இருக்குது. அந்த பாடல் கிட்டனாக்கு நான் ஒரு பாடலாம் பாடினேன். மற்றும் மாவீரர் தலைவருக்கு அப்படியான பாடல்கள் நான் பாடியிருக்கிறேன். விருப்பமான பாடல்கள் எல்லாம் நாங்கள் பாடிக்க உயிரோட்டத்தோட இன்று வரை இருக்கிற பாடல் அது நித்தியா நம்மளா தொப்பி இல்லாமல் இதண்டா இது சுமார் இல்லையண்டுவாங்க. அப்போ அது ஒரு குறியீடாக போச்சு. தொப்பி போட்டால் தான் சுமார். கணவீர் வந்து பேட்டி எடுத்து கொண்டு போனார். அப்போ கேட்டார்கள், நீங்கள் எப்படி பேட்டி கொடுக்குறீங்க ஃபேமிலியான? நான் முழுக்க நினைஞ்சதுக்கு எங்களுக்கு முக்காடு தேவையில்லை. எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படி தேசபக்தி பாடலை பாடியிருக்கிறேன், இன்னாருக்கு பாடியிருக்கேன். அதில் ஒன்றுமில்லை. எந்த நாட்டில் பார்க்க போனாலும் கலைஞனை ஒவ்வொரு போராட்டத்துக்கும் சேர்ப்பாங்க. அதில் நாங்களும் ஒரு தான். வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் சரியாக உணர்வோடும் நாட்டு உணர்வோடும் எல்லா உணர்வோடும் இயக்க பாடல்கள் கணக்க பாடுகிறார்கள். முழு பேர் நல்லா பாடுகிறார். என்னுடைய மகனும் அங்கே தான் இருக்கிறார், முயலர் சமையல். பல பாடல்கள் இசையமைத்திருக்கிறார். என்னுடைய மகள் கனடாவில் இருக்கிறார். அவள் பெரிய பாடகி, நல்ல பாடகி. என்னுடைய மகன் இங்கே இருக்கிறார் சுரேகன், அவரும் பாடகர். கலை பொக்கிஷத்தோடு எல்லாரும் இருக்கிறார்கள். அதனால் எனக்கு தான் இப்போ உடம்பு நிலையிலாவுடைய மனசில் தைரியம் இருந்து கொண்டே இருக்கு. எல்லா பாடல்களுக்கும் அவர்கள் விருது தருவார்கள். இன்ன பாடல்கள் அந்த கேடயங்கள் அதுகளெல்லாம் தருவார்கள்.
அதெல்லாம் நாங்கள் இப்போ வீட்டில் வச்சிருக்கிறோம். எல்லாம் புதுக்குடியிருப்பிலே அப்படியே மேலே ஒதுக்கி வச்சுட்டு வந்தோம். அது பொறுமதியான விருதுகள். என்ன செய்வது? சில மேடைகளில் நானும் சாந்தனும் கச்சேரி போனால், நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம், இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கவேன் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் அப்படி ஸ்டைலாக பண்ணால் சன நினைக்கிறது சாந்தனும் சுமாரும் தண்ணி அடிச்சுட்டு பாடுறாங்க. ஆனால் நாங்கள் தண்ணி இருந்துட்டு எங்களுக்கு ஆசைண்டு வந்தால் அங்கே நிற்க நாங்கள் பாவிக்கிறோம். இல்லையன்ட்டு ஒரு நாள் சொல்லக்கூடாது. ஆனால் நித்திய குடிகாரம் இல்லை. ரோட்டு வழியை குடிச்சு போட்டு விழுந்து கிடந்து வீட்டில் மனைவி பிள்ளைகளை பார்க்காம குடிச்சு போட்டு அப்படியான குடிகாரம் இல்லை. இருந்துட்டு வருஷத்தில் ஒருக்கா மாதத்தில் ஒருக்கா வேணுமென்ற ஆசை கண்டால் என்ஜாய் பண்ணுறேன். அதே போல் நான் ஒரு பாடல் நாளை முதல் குடிக்க மாட்டேன், அவன் குடிக்காதே தம்பி சாந்தன் பாடுவேன். நான் முன்ன சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி என்றா சாந்தன் அதுக்கு தகுந்த பாடல் பாடுறார். இப்போ 2 பேரும் செய்த கச்சேரி தான் கூட, குரூப்பிலும் கூட கச்சேரிகள் தான் கூட. அப்போ அந்த நேரம் கேட்பார்கள், அண்ணன் நாளை முதல் குடிக்க மாட்டேன், மயக்கம் என்ன, இதெல்லாம் கேட்பார்கள். விரும்பி கேட்டால் அதுக்கு அவர்கள் தட்டின கையால் தான் நாங்கள் இப்போ உயரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த கரவோசம் தான் எங்களுக்கு சொத்து. பிறகுதான் காசு. முதல்ல அவர்கள் அந்த கரவோசம் தந்ததாக தான், அந்த புகழ்ச்சி தந்ததாக தான் இன்றைக்கு சாந்தன் சுகுமார் என்ற பேர் இருந்து கொண்டே. அவனுக்கு கொண்டுண்டா என்ற இருதயம் துடிக்கும், எனக்கு கொண்டுண்டா அவன் இருதயம் துடிக்கும். அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தது. அதுக்கு பிறகு இந்த போராட்டங்கள் அதுகள் எல்லாம் நின்று எல்லாம் பிரிஞ்சு வந்தோடனே பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. இப்போ சாந்தனின் பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க. எந்த பிள்ளைகளை சொல்லு வளர்ந்தோடனே சனத்தின் ஏற்பாடு கேட்டால் சாந்தன் சுகுமாரன் 2 பேரும் ஒரே மேடையில் நிற்கணும். ஆனால் பிள்ளைகள் அதை ஆமோதிக்கல, சாந்தனின் பிள்ளைகள். ஏன்னப்பா அது நாங்கள் தான் செய்யணும் மாட்டேன். நான் நேராக சொல்லுகிறேன், நானும் உங்களோட பிள்ளைகளுக்கு தானே செய்யணும். அப்போ நான் அதை கோபிக்கவில்லை. அவருடைய பிள்ளைகளை இவர்களையெல்லாம் நாங்கள் மேடைகளில் தூக்கி விட்டேன். நாங்கள் சாந்தன் தந்த மகனை கொண்டு வரேன்ட்டால் நாங்கள் கொண்டு வர பிள்ளை மண்ணுக்கு பறித்தாங்க. இப்படி நான் என்ற பிள்ளைகளை செய்கிறேன். ஆனால் அவன் அதுக்காக பாடுபட்டவன், கூடுதலாக பாடுபட்டவன். ஆனால் அவர்கள் பிடித்தமான பாடல்கள் தெரியாதவங்கள என்ற நல்ல மியூசிக், நல்ல கருத்துள்ள பாடல்கள். அகதியாகியே தெரிவினோரமாய் அலைவதே அடிமை மாடுகள் போல என்று நீ அலைவதே, விதிகள் மாற்றி எழுதிடாமல் கிடப்பேன், இன்னும் விழிகள் மூடி அமைதியாக கிடப்பேன். நீ தெரியாதவங்களா? அங்கால வேறு பொருள் வந்தாலும் கவிஞர் எழுதி தர்றதை நாங்கள் பாடுறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் அதுக்குள்ளேருந்து வாழையிடலாம். நாங்கள் நல்லா பாடினாத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனது மனைவி பிள்ளைகள் தாய்கள் அங்கே என்னோடு இருந்த நேரம் சாப்பாட்டுக்கு உதவி செய்வார்கள். அப்போ நாங்கள் அது அந்த தேசத்தை மறக்கலாக அந்த பாடல் பாடின முடியாதான் நாங்கள் வாழ்ந்தோம். அதுக்குள்ள முக்கியமாக நான் ஒன்று சொல்லுவோம், கலைஞன் என்பவன் எந்த விதமான சஞ்சலவும் இல்லாமல் நல்ல, நான் ஒரு படம் பார்த்து இருக்கேன். நானும் சாந்தன் வெளிநாட்டில் ஒரு வீடியோ எடுத்துன்னு வந்துடும். ஒரு கட்டத்தில் நான் அழுது கொண்டிருக்க அவர் சொன்னார், சுகுமாரன் தான் கலைஞன். ஏனென்றால் இது படம் என்று தெரிஞ்சிருந்து அவர் தன்னை மறந்து அழுது கொண்டிருக்கிறார். இது எல்லா கலைஞனுக்குள்ளேயும் பெறும். ஒவ்வொரு கலைஞன் ஒவ்வொரு பிடிச்சு தின்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை எந்த கலைஞனும் இங்கே ஒன்றும் செய்யலை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரும் சமுதாயத்துக்குள்ளே இருக்கிற சின்ன படிகள் தான் 2 பாட்டு பாடினோன்னு எங்களை மிஞ்சின ஆக்கள் இல்லை, நாங்கள் தான் பெரிய ஆக்கள் என்ற மாதிரி இப்போத்த கலைஞர்கள் இருக்கிறார். சுகுமார் எங்கேண்டா அந்த யூடியூப்பில் சுகுமார் எங்கேண்டா அவர் இல்லையே. சுகுமார் என்பது ஒரு இமயம் இங்கே இருக்கிறது என்பது எல்லா ஜனத்துக்கும் தெரியும். நான் இறந்தால் எத்தனை லட்சக்கணக்கான வெளிநாட்டில் இருக்கும் மக்களோ எல்லாம் கத்தி குளவி அழுவாங்க. நான் இல்லையன்றது யூடியூப் சேனலில் போகும். ஆனால் இவர்களுக்கு அவர் இல்லை ஏண்டா நீ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறியா அல்ல வேறு எங்கேயும் ஆப்பிரிக்கா காட்டில் இருக்கிறீங்க? சுகுமார் இல்லைன்றா நீங்கள் என்ன தேவைன்னு யூடியூப் சேனலோடு வந்தால் சுகுமாரன் எங்கேண்டா உங்களோட ஃபோன் நம்பர் தெரியாட்டிக்கு நான் இருக்கும் இடத்தில் இந்த கலைஞன் ஒவ்வொரு கலைஞனுக்கும் தெரியும் தான்.
நீங்கள் என்ன பிடிக்கிறதுக்காக வருவீங்க. இன்றைக்கு நான் காலையில் ஆனோடனே நான் பாடும் தகுதி இல்லாமல் இல்லை, நான் பாடக்கூடிய நிலைமை இப்போ பார்த்தீங்களா? ஓகே, அதான் சொல்லுங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து என்னென்னா இப்போ பிறந்த கொஞ்சம் நாங்கள் தூக்கி மேடையில் விட்டதும் கொஞ்சம் எல்லாம் வந்து அவருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் பெரியாக்கலாம். நாங்கள் கதையில் சின்ன முளத்தேர்ந்து நட்டுவாங்கன்னு செய்து நட்டுவாங்கன்னா தெரியும் தானே, தாதை தத்தான் கர்நாடக சங்கீதம் இதுகள் பாடி பேருந்து அருணா இசைக்குழுவில் பாடி நான் பேருந்து சுகுமார் இசைக்குழு ஒன்று வைத்து பேருந்து நான் போய் வன்னியில் போய் எங்களோட நாட்டுக்கான பாடல்களை எஸ்பி விஸ்வநாதன் தமிழ் இசைக்குழுவில் பாடி இப்படி பாடி புகழ் சேர்த்து வெளிநாட்டு முழு பேருக்கும் சுகுமாரண்டா தெரியும். உங்களை யாருக்கு தெரியும்? இங்கே யாழ்ப்பாணத்தில் சண்டிலி சித்தங்கனி அங்கே நேக்க 4 இடத்தை போகணுன்னா நீங்கள் பெரியார்கள். நான் துணிஞ்சு தான் சொல்கிறேன், சில பேர்ட்ட கருத்து. அப்போ ஏன் சுகுமாரை இல்லைன்றீங்க? சுகுமார் உங்களை போல இளந்தறி இல்லையே வந்து பாடுறேன்டா. நான் எத்தனை பேர் கேட்டது நான் மாட்டேன். அன்றைக்கும் ஒரு சேனலில் வந்து பேட்டி கேட்க இந்த மகன் பேசி போட்டான். அவர் இயலாதவர் அஞ்சலன் நீ அப்படி கலைக்கப்படாது ஐயா. ஏனென்றால் என்ன தேவையன்றபடியாத்தான் அவர்கள் வருகிறார். சில பேர்ட்ட கருத்து இந்த கலைஞர்களின் சும்மா இல்லையப்பன் பொதுமகன் கலை இல்லாதவன் உண்மையை சொல்லுவான். இந்த கலைஞர்கிட்ட இருக்கிற ஒரு கேவலமான புத்தி இந்த புத்தி தான். இந்த புத்தி தான். என்ன புத்தி? அவர்களை நான் இதாக பேசவில்லை. ஏன் என்னை மறக்கிறீர்கள்? என்னை இல்லை, உங்களை நான் ஒரு நாளும் இல்லை. ஆர் மேடையில் பாட வந்தாலும் நான் தூக்கி மேடையில் ஏற்றி விடுறோம். சொன்னால் நம்ப மாட்டீங்கள். என் கலையின் மேலான சாந்தன் என்ற ஒரு இமயம் பெரிய பாடகர் முதல் 55 அவருடைய இல்லத்தில் நான் கருணாவில் பாடிக்கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரம் வந்து கேட்ட ஒரு ஆள் கேட்க இதரும் பாடுவார். அப்படியா பேரமிட்ட வெள்ளப்பொடியன் பெறாங்க. அப்போ கொழும்பில் இருந்துட்டு வந்தார். நாங்கள் பரம்பரை எங்களுடைய அப்பர் பெரிய கர்நாடக சங்கீத மாஸ்டர் ஜெயராஜான்னு சொன்னால் தெரியும் இலங்கையில். அப்போ நான் என்னுடைய ஐயாவோடு போய் நான் பாடின காலம் இவர் சொன்னார், நான் பாடுவேன் என்றால் தூக்கிவிட ஓஹோ வெண்ணீலா அந்த பாடு பாடு நான் பார்த்தேன். என்ன வெளுத்துப்பான் போல இருக்கே. ஆனால் அப்போ நினைத்தது அவன் அதே பெரிய ஒரு பாடகனாக வந்தான். சத்தியமாக உண்மை. இதில் சில பேர் பிள்ளைகளும் மறப்பார்கள். அப்பா இவராக தூக்கி விட்டார். நான் ஒரு மேடையில் சிவ சத்தியமாக நான் அவரை தூக்கி விட்டேன் முதல். அதுக்கு பிறகுதான் என்னுடைய அவருடைய மனம் ஒன்றாகி இசை நிகழ்ச்சியில் கண்டா அவர் மாமாப்போடு நான் போய் பாடுவேன். அந்த நேரம் நான் சாந்தனை தூக்கி முதல் மேடையில் 55 நான் பாட விட்டேன். அதுக்கு பிறகு அவர் வெள்ளக்காக்க மல்லாக்க போற நான் நினைச்சேன் பெரிய ஒரு பாடகன். ஏன் இப்படி பின்னு கண்டா அவர் இங்கே இருந்தால் வந்திருப்பார். அவர் கொழும்பில் இருந்தார் தகப்பனோட கடை. அதற்கு பிறகு நான் சின்ன மூலத்தில் கொண்டு அவரை பாட பண்ணி பேந்து அருணா அவரை கண்டோன்னே அருணானையும் அவரையும் போட்டு செய்யலாம்ன்ட்டு அருணா. அதுக்கு பிறகு சாந்தன் படிப்படியாக இதன்றி சாந்தன் இசைக்குழு தொடக்கி தனியாக போனான். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் தானாக உருவாகி தானாக வழிவந்தார். சாந்தன் பாடுற மாதிரி தானாக உருவாகி வந்திருந்தான் அந்த பிட்டுக்கு மட்டும்தான். அதே போல அவன் ஒருவளைத்தான். இப்படி கனபேருகே நான் ஆளாக்கி கனபேரை இரண்டு இன்றைக்கு சுமார் எங்கே என்றால் சுமார் இல்லை. ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு தெரியும் சுமார் இருக்கிறார் என்று. ஏன் மற்றவையில் இதயத்தை புண்ணாக்குறது எனக்கு பிடிக்காது. கலைஞர் நடிகன் தான், ஆனால் மேடை சுயத்தில் நடிக்கப்படாது.
அந்த நேரம் நான் சாந்தனை தூக்கி முதல் மேடையில் 55ஆங்கட்டையில் நான் பாட விட்டேன். ஒரு பிடி மண்ணை தூக்குற அளவுக்கு பலன் இருந்தால் போதும். பாடல் ஆண்டவன் தந்தது. கல்வியா செல்வமா வீரமா இப்படி பாடலாம் என்பது மடமையடா. இது மெக்கு எல்லாம் மியூசிக் எல்லாம் வரைக்கும் நாங்கள் பாடையலான்ட்டு இல்லை. ஆனால் என்ன, இந்த வருத்தம் வந்த பிறகு கொஞ்சம் இழைப்புத்தன்மை இருக்கிறது. அது கொஞ்ச நாள் போயிடும். காலம் சாந்தனும் சுமாரும் பாடின காலத்தில் நிற்க நேரம் இல்லை, கண் உறக்கம் இல்லாத மாதிரி நிகழ்வு நடந்தது. எங்களுடைய ஓய்ந்து விட்டது. அதே போல் கோயிலின் நிகழ்வு இப்போ ஓய்ந்து விட்டது. கடவுளின் நிகழ்வு.